நம்மளே விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றதுனால ஹோட்டல் போக கூட பிடிக்க மாட்டேங்குதுங்க. செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரசாரமான குருமா ரெசிபி பார்த்துடலாம். மிளகு, தனியா, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இவங்க எல்லாரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் சொன்ன மசாலா பொருட்கள்லாம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓடும்போது கொஞ்சம் புகையாக இருந்தது, பயப்படாதீங்க. மிளகா ஃப்ரை ஆகிடுச்சு, இவங்களை எடுத்துடலாம். மூடி தேங்காவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் ஃப்ரை ஆகிடுச்சு, இவங்களை எடுத்துடலாம். பண்ணோம் இல்லையா இந்த மசாலாவை, இதையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 தக்காளி பூண்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயத்தையும் தக்காளி பூண்டோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். விழுத ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். 50 கிராம் பச்சை பட்டாணி, கிலோ நூக்கல் பொடியாக கட் பண்ணிக்கலாம். டர்னிப் தான். நல்லா கலந்து கொடுத்துட்டு இவங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பச்சை பேஸ்ட்டை எடுத்து அந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றிடலாம். செம ஸ்மெல்லாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மசாலா போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக வாசனையாக கமகமங்குது. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிச்சு. ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டேன். அப்புறம் கஸ்தூரி மேசி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் பட்டர் போட்டுடலாம். அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ போய் சப்பாத்தி செஞ்சுட்டு வந்துடலாம். சுட சுட சப்பாத்தி, பட்டாணி நூக்கல் போட்ட குருமா காரசாரமாக ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே சப்பாத்தி பாருங்கள், பஞ்சு போல் இருக்குது, கூடுது. எப்பயுமே நம்ம சூடாக சாப்பிட்டு தான் பழக்கம். ஆறி போயெலாம் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குதுங்க. நல்ல சுட சுட சப்பாத்தி குருமா, நல்ல காரசாரமாக இந்த குளிருக்கு இருக்குது. நம்ம போட்ட அந்த பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் இதெல்லாமே இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.